India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். இதோ சுப்பண்ணா, உன்னோட சாப்பாடு டைம்லாம் சாப்பிடு. உன் படிப்பு நினைச்சு எல்லாத்தையும் மறந்துடுறேன். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வருவேன். ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு. ஐயோ, நீ அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் விடு. வீட்டுல வேலை எல்லாம் இருக்கே, வந்து எனக்கு உதவி செய். நான் எப்படி தனியா செய்வேன்? அம்மா, உனக்கு தெரியும், எனக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கிறது ரொம்ப பிடிக்குது. சரிம்மா சுப்பண்ணா, உன்னை யாரால திறக்க முடியும்? ஆனா கேளு, திரும்ப வரும்போது மாணிக் பாபுவோட கடைக்கு போ. மாணிக் பாபு, அம்மா ஒரு விஷயம் சொல்லலாமா? அவர் கடைக்கு போனது வேற மாதிரி இருக்கு. மாணிக் பாபுவின் கடைக்கு போனாலே எப்போதும் ஒரே மாதிரியான விஷயம் தான் சொல்லுவாரு. முன்னாடி கடனை முதல்ல செட்டில் பண்ணு, அப்புறம் தான் புதுசா சாமான் தர முடியும்னு. ஆனா கடைசி தடவை தானா ரொம்பவே ஓவரா போனாரு. அந்த நேரத்துல சொல்லிட்டாரு, நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. உன் அம்மாவை என்னோட கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அப்படி செஞ்சா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உனக்கும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா இங்க வழக்கம் அப்படிதான். நீயும் என்னோட மனைவியா ஆகணும். அவன் இப்படி எப்படி சொல்ல முடியும்? அம்மா அம்மா, இது என்ன மாதிரியான வழக்கம்? அம்மா ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் அந்த ஆளுக்கு நம்ம மனைவியா ஆகணுமா? அவங்க நம்மள அப்பா மாதிரி பார்க்கணும், ஆனா நாம அவரோட மனைவியா இருக்கணுமா? பாரு, சமூகம் நல்லதா கெட்டதா இருக்கட்டும், நம்ம கையில எதுவும் இல்ல. நாம பேசினா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. சமூகத்துல என்ன விதி இருந்தாலும் நம்ம அவங்க முன்னாடி தலை புனிய வேண்டிதான். ஆனா அம்மா, இது தப்பு தானே? தப்பு சரி பார்த்து முடிவெடுக்க நாம யாருமா? மிருக மாதிரி யாரும் எங்க கட்டினாலும் அங்கதான் இருக்க வேண்டிதான். நான் சொல்லிட்டேனே, என்ன மேல யாரும் கட்டாயப்படுத்த பண்ண முடியாது. ஏய் சுப்பர்ணா, உள்ள போறியா? ஸ்கூல் ட்ரெஸ்ல எங்க போவாங்க? ஏய், ஏன் இவ்வளவு கோபப்படுற? நான் சும்மா தான் கேட்டேன். வா, இன்னைக்கு நானே ஸ்கூல்ல விட்டுறேன். உன் ஸ்கூல் என் ஆபீஸ் போற வழியில தானே இருக்க. வா, பைக்ல ஏறு. வேணாம், நானே போறேன். ஏய், ஒரு நிமிஷம் கேள், இது என்னோட புது பைக். பிரதீக் பாபு, கொஞ்சம் பணம் வேணும் இருந்துச்சு, கிடைச்சிருந்தா சீக்கிரமா திருப்பி கொடுத்திருப்பேன். இப்படிதான் எப்ப வரைக்கும் கடன் கேட்டுக்கிட்டே வாழ்க்கை நடத்த போற? எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. எனக்கே புரியுது, ஆனா வேற வழி இல்ல. இப்ப அவளோட அப்பா போனதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இருந்தோம் நீங்களே பாக்குறீங்களே. சுபர்ணாவின் படிப்பு, வீட்டு செலவுகள், சம்பாதிக்கிறவங்க யாரும் இல்ல. உங்க மாதிரி நல்ல மனுஷன் கிட்ட தான் உதவி கேட்க வர்றேன். வேலைக்காக நிறைய முயற்சி பண்றேன், ஆனா வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. நான் வீட்டு வேலை கூட பண்ண ரெடியா இருக்கேன், ஆனா என்ன யாரும் மதிக்கவே மாட்டாங்க. என் பார்வையில நீ ரொம்ப நல்லவ, அதுக்கு மேல அழகாவும் இருக்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமே, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். நான் உங்களை 2 பேரையும் எப்பவும் பாத்துக்கிறேன். என்ன என்ன சொல்றீங்க நீங்க? அது எல்லாம் சரிதான், ஆனா ஆமா, எப்ப இந்த சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்க போற? அப்படியே லைஃப் முழுக்க இந்த வறுமையில தான் ஒட்டிக்கிட்டு போயிடும். நாம இருவருக்கும் ஒருவர் பிடிக்குதே, அப்போ பிரச்சனை என்ன? நான் ரெடி தான். இப்ப முடிவு உங்க கையில. அட ஷர்மிஷ்டா, புதுசா ஒரு பைக் வாங்கிட்டேன், புது படம் போட்டிருக்காங்க.
போகலாமா? ஆபீஸ்க்கு போ, லேட் ஆயிடும். முட்டாள். நீ வந்து உட்காரலாமே. உன்னோட பேசவே மனசு இல்ல. இது வர வேண்டிய நேரமா? இல்ல, நான் யூசுவலா போலவே டைம்க்கு கிளம்பினேன் ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்காக. திட்டப்பா கிடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்ன கதையா சொன்னேன்னு தெரியுமா? அது எனக்கு தான் தெரியும். நான் எதையும் கேட்க விரும்பலை. நீ எப்பவுமே லேட்டா தான் வருவேன். அப்புறம் ஏதாவது புதிய கதை சொல்லுவேன். சரிப்பா, மன்னிச்சுடு. தப்பாச்சு. ஐம் சாரி. இப்ப பாரு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் போங்க. வாங்க வாங்க. ஐயோ ஐயோ, ஷர்மிஷ்டா. மாணிக் பாபு, நீங்க தான். ஏ சோமையா, நீ வரலைன்னா நான் தான் வரணுமே. ஷர்மிஷ்டா சொல்லு. அட இவ்வளவுதான் சொன்னேனே. உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனா நீயும் எப்பவுமே என்னதான் யோசிக்கிறேன்னு தெரியல கல்யாணம் பத்தி. ஷர்மிஷ்டா, என்னன்னா உனக்கு தெரியும் நம்ம கடை சின்னதுதான். ஆனா நம்ம கிட்ட ரொம்ப விவசாய நிலம் இருக்கு. எனக்கு பணத்துக்கே பஞ்சம் இல்லை. இப்பவும் இலவசமா சாப்பாடு தருவேன். அப்புறம் தருவேன். நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். மாணிக் சாஹப், என்னை தொட்டாலே நீங்க குடிச்சிருக்கீங்க. நான் இன்னைக்குதான் குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறியா ஷர்மிஷ்டா? உன் முகம் பார்த்த நாள்ல இருந்துதான் குடிச்சுட்டே இருக்கேன் ஷர்மிஷ்டா. என்ன ஷர்மிஷ்டா? பணம் கொடுக்க மாட்டேன், ஆனா ரொம்ப பில்டப் காட்டுற. போங்க இங்க இருந்து. இல்லன்னா நான் கத்துறேன். காப்பாத்துங்க. யாராவது இருக்காங்களா? யாராவது? ஏய் சும்மா இரு. இப்ப இதுக்கும் வாய் தூக்கிட்டு வந்துடாத. சரி சரி, நீ கத்து. பொடி, நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து கத்துங்க. கத்துங்க, காப்பாத்துங்க. சொல்லுங்கப்பா, நாங்க இங்கேயே வந்தோம். காப்பாத்துங்க. யாராவது இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? காப்பாத்துங்க. ஏய் மாணிக், என்ன இது? இது என்னடா பணம் வாங்குற ஸ்டைல்? இங்க இருந்து போங்க. அரே பாபா, பிரதீக் பாபு. ஏ மோஷாய், நீ இந்த பொண்ணோட காதலனா? இந்த ஷர்மிஷ்டாவோட காதலனா? பாருங்க, பணம் தரலைனா நாங்க போவே மாட்டோம். புரியுதா? மாணிக் பாபு போங்க இங்க இருந்து, இல்லனா பிரச்சனை வரும். பிரச்சனைவா? நாங்க போகலனா நீ என்ன பண்ணுவ? சொல்லு பிரதீக் பாபு. மாணிக் பாபு, ஏய் பிரதீக் பாபு, மாணிக் பானர்ஜி தொட்டு கூட கூடாது. வெளிய போ. ஏய் நான் தான் சொல்றேன். ஏய் ஷர்மிஷ்டா, நீ ஏன் போ? வீடு ஏலம் போகலனா? என் பேரே மாணிக் பானர்ஜி இல்ல. வெளிய போடா. புரிஞ்சுதா? பாத்துட்டியலா, நீ ஒத்தையாவே இவங்க மாதிரி ஆளுகளோட மோத முடியாது. வெடியில இனிப்பு வச்சா யா வருதே தானே. என் பேச்சு கேள், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ எல்லாமே சரியாயிடும். உன் பொண்ணை பத்தி யோசிச்சு பாரு. அவளும் பெரியவள் ஆயிடா. நல்லா யோசி. கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா என்கிட்ட சொல், நான் ரெடியா தான் இருக்கேன். மீதி உன் இஷ்டம். பாரு, நீ பயப்படாத, எல்லாமே சரியாகும். எப்படி சரியாகும் சௌரப்? அம்மா அந்த பிரதீக் கூட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா நானும் அவன் இரண்டாவது மனைவியா ஆகணும். இதுதான் நம்ம சமுதாயத்தின் மோசமான நிலை. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்புறம் யாராலும் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அம்மாவுக்கு என்ன ஆகும்? அத நீயே ஒரு முறையாவது யோசிச்சியா? இந்த பஞ்சாயத்து அவங்கள வாழ விடாது. இந்த மக்களும் இவங்க அவங்கள கேலி பண்ணி சாக வச்சிடுவாங்க. நாம ஓடி நான் எங்க போய் இருக்கிறது? எங்க இருப்போம்? என்ன சாப்பிடுவோம்? எப்படி வாழ போறோம்? இத பத்தி ஒண்ணும் யோசிச்சியா நீ? என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா சும்மா கைய கட்டிக்கிட்டு நம்ம கெட்டு போறது பாக்குறதா? நம்மால வேற என்ன பண்ண முடியும்? அப்படியாச்சுன்னா
நானும் தயங்க மாட்டேன். யார சாக வச்சாலும் சரி, நான் தயங்க மாட்டேன். உனக்கு அப்படியோ ஏதாவது நடக்க விட மாட்டேன். நம்ம ஊர்ல இருக்கிற விதவை ஷர்மிஷ்டா பிரதீக் பாபுவோட கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. பஞ்சாயத்தும் நம்ம சமுதாயத்தும் ஷர்மிஷ்டா பிரதீக் பாபு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஊர்ல அப்படிதான் பழக்கம். ஷர்மிஷ்டா பொண்ணு வர்ணா பிரதீக் பாபுவோட 2வது மனைவி ஆகணுமா? நீ என்ன செஞ்சேன்னு உனக்கே தெரியுமா? நான் என்ன ஆக போறேன்னு நீ ஒரு தடவையாவது யோசிச்சியா? அம்மாவுக்கே எதிரியாக மாறினா இருக்கிறதுனால எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ எல்லாம் உன்னை பத்தி தான் யோசிச்ச. ஆனா நானும் அப்படியெல்லாம் இல்ல. என்னிடம் என் குடும்பத்தை பத்தியும் என் நிலைமை பத்தியும் யோசிச்சேன். அப்ப நான் தான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? அந்த பிரதீக் பாபுவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அவன் என்னை தொட்டது வித்தியாசமா இருந்தது. அவன் கண்கள்ல ஆசைதான் தெரிச்சு. இல்ல சுபர்ணா, பிரதீக் பாபு கெட்டவங்க இல்ல. அவர் 4 நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ யாராவது யாருக்காக இவ்வளவு செய்யறாங்களா? நீ எவ்வளவு அப்பாவி இல்லையா அம்மா? அவனோட கல்யாணம் பண்றதுக்கு பதிலா என்ன வித்துட்டா நல்லா இருந்திருக்கும். இது என்ன மாதிரியான முட்டாள்தனமான வழக்கம்? அவங்க அப்பான்னு கூப்பிடணும் வயசுல. அந்த ஆளைய கல்யாணம் பண்றதா? அவனோட 2வது மனைவி ஆகிறா. வணக்கம், நான் அமித் பச்சோரி. இன்றைய கிரைம் அலர்ட் எபிசோடில் உங்களை திகைக்க வைக்கும் ஒரு உண்மை கதையை நாங்கள் உங்களுக்கு காட்ட கோரும். இந்த கதையை தெரிஞ்சு கொள்ள போகலாம் வங்காளத்தின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திற்கு. இந்த சம்பவம் நடந்த இடம். இப்படிப்பட்ட ஒரு தீய பழக்கம் எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஒரு பெண் எங்க விதவை. யாராவது அவளை கல்யாணம் பண்ணினா பிடிக்காமலையாவது சில விஷயங்கள் ஏத்துக்க நேரும். அவளுடைய மகள் அந்த ஆணின் 2வது மனைவி ஆகிறாள். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நாம் சுதந்திரம் பெற்று 71 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனா இன்றும் கூட நம் நாட்டின் ஒரு மூலையில இது போன்ற தீய பழக்க வழக்கங்களும் தீமைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. அதுவும் சட்டவிரோதமான முறையில். விதவைக்கு உதவி செய்யற மாதிரி காட்டிட்டு எடை பின்தங்கிய பொண்ணுகளை சிக்கி வைக்கிறாங்க. அடுத்த பலி. ஆனால் சுபர்ணா, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. பிரதிக்கு நோக்கம் அவளுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் அவளுடைய அம்மா ஷர்மிஷ்டா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாம இருந்தாங்க. இது உனக்கே ஒரு மாதிரியா தெரியலையா அம்மா? உன் பொண்ணு உனக்காக படுக்க தயார் பண்றா. அதுல என்ன பெரிய விஷயமா சுபர்ணா? இது பல நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறது. மேலும் இது நமது சமூகத்தின் ஒரு பாரம்பரியமும் கூட. இந்த வீட்டிலேயே சில நாட்கள் உன் திருமண படுக்கையை நான் அலங்கரிப்பேன். அப்புறம் நான் உனக்கு சொந்தக்காரியா ஆகிடுவேன். நாம இருவரும் ரயில் அத மாதிரிதான் ஆக போறோம். ஓடுறதுக்கு சேர்ந்துதான் ஓடுவோம். ஆனா என்னைக்குமே ஒண்ணு சேர மாட்டோம். இன்னைக்கு நீ சூப்பரா பளிச்சுன்னு இருக்க. ஒரு விஷயம் சொல்றேன்னா கேப்பியா? சொல்லுங்க, கேக்குறேனா? உங்க வீடு வேணாம நீயும் சுபர்ணாவும் இங்க தானே இருக்க போறீங்க, ஒரே வீட்டுல. உன் வீடு பத்தி என்ன முடிவு பண்ணிருக்க? அப்படியே இருக்கட்டும். இது பின்னாடி தேவைப்படும். சரிதான் எல்லாம். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் நினைக்கிறேன். உன் வீட்டை வித்துடணும்.
அதுல இருந்து வரும் பணத்தை நான் உன் பேர்ல பேங்க்ல எஃப்டி வைக்குவேன். அந்த மாதிரி பேச்செல்லாம் பின்னாடியும் பேசலாம். இன்னைக்கு ராத்திரி அதை பற்றி பேசணும் என்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி ஏன் இப்படி பண்றீங்க? விடுங்க. அப்படியா? என்ன தொட வேண்டாம்னு சொல்றேன். இது எல்லாம் எனக்கு பிடிக்காது. தூரமா இருங்க. விடுங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நாம வழக்கப்படி அதுக்கப்புறம் எனக்கு உன்ன மேல் ஃபுல் உரிமை இருக்கும். உரிமை வரும்போது பார்க்கலாம். இப்போ நீ என்கிட்ட கொஞ்சம் தூரமா இரு. இப்பவே தாங்க முடியல. நீ என்ன நினைக்கிற? நான் உன்னம்மாவை கல்யாணம் பண்ணது ஏன் தெரியுமா? எனக்கு தெரியும். இவ்ளோ பெரிய விஷயமா? இத மாதிரி பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் பழகிக்கோ. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அப்புறமா அவ உங்க 2வது மனைவி தான். பிரதீப் என்னை பின்னாடி இருந்து ஜோரா பிடிச்சான். அதுக்கப்புறம் தப்பா நடந்துக்க ஆரம்பிச்சான். அதுல என்ன டென்ஷன் ஆகுறது? இன்னைக்கு என்ன நாளைக்கு நீ அவன் மனைவி தான் ஆக போற. என் பேச்சு கேள், சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு வாழ். இப்ப என்ன பாரு, நானும் எங்க அப்பாவோட செகண்ட் வைஃப் தான். எங்க அம்மா கூட என் மாதிரி பெண்ணுதான். அவர் இருவரையும் ஒரே மாதிரி பாத்துக்கிறாரு. நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுல அன்பா ஒற்றுமையா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். இப்போ நம்ம சிரிச்சு வாழணுமா? இங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கணுமா? நம்மளோட முடிவுதான். அப்ப என்னோட முடிவையும் கேட்டுக்கோங்க எல்லாரும். சுபர்ணா, நீயும் நானும் இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து ஓட போறோம். நீ சாமானா தயாரா வச்சுக்கோ. நான் ராத்திரி உன்னை கூப்பிட வருவேன். அப்புறம் நாம தூரம் போயிட்டு புது லைஃப் ஆரம்பிக்கலாம். ஐயோ சுபர்ணா, அந்த பிரதீக் ரொம்ப மோசமான ஆளுடா. அவனுக்கு என்ன பழக்கம்னு எதுவுமே கிடையாது. குடிக்கிறது, சூதாடுறது. பெண்களை பத்தி அவன் மனசுல எல்லாம் கெட்டதான் முழுக்க கடிச்சு. அவனோட முழு கவனமும் ஒண்ணு மேலதான். அவரோ பைத்தியமா ஆகிட்டியா? இப்படி பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. மறந்துட்டியா? லட்சுமி அக்கா மகள் வந்த நாவுக்கு என்ன ஆச்சு? அவளோட லவர் கிட்ட சேர்ந்து பஞ்சாயத்து அவங்க 2 பேரையும் அடிச்சு சிதறடிச்சாங்க. அடுத்த நாள் இருவருடைய சாவு கழுத்தும் வெள்ளத்தில கிடைச்சது. இவங்க நம்புற பழக்கம் தான் இந்த முடிவுக்கு காரணம். அது சட்டப்படி கூட வர நியாயம் இல்ல. இந்திய திருமண சட்டப்படி ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்றதுன்னா அது சட்டத்துக்கு எதிரானது. இந்த மாதிரி பழக்கங்கள் சட்டப்படி தவறு மட்டும் இல்ல, சமூகத்திலேயே ஒரு பெரிய பிழை. சுபர்ணாவும் அப்படிப்பட்ட ஒரு தவறுக்குள்ள சிக்கி இருந்தா. அவளுக்கு தெரியும் பிரதீக் நல்லா இல்லைன்னு. அவன் ஷர்மிஷ்தாவை கல்யாணம் பண்றதுக்கே காரணம் எப்படியாவது சுபர்ணாவை தான் கைப்பற்றணும். பாரு, இன்னைக்கு நானே இந்த அறையில உன் திருமண மஞ்சை அலங்கரிச்சேன். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதே. இந்த ராத்திரி எல்லா பெண்ணோட வாழ்க்கையும் ஒரு நாள் வரும். இன்னைக்கு நான் எப்பவோ கனவுல நினைச்சது நிஜமா நிக்குது. எப்போ காப்போம். உன்னை பார்த்து பார்த்து உன்னை மட்டும் நம்பிக்கொண்டுதான் வாழ்ந்தேன். இன்று நான் உன்னை கண்டுபிடித்தேன்.
அவ்வளவு அழகா தெரிகிற. உனக்கு தெரியும் உன்னை இல்லாம நான் வாழ முடியாதுன்னு. ஆனா நீ போய் அந்த பிரதீக்கோட கல்யாணம் பண்ணிட்ட. இப்பவே நீ என்னோட கூட வரணும். பஞ்சாயத்தின் உயிரை எடுத்தாலும் பரவாயில்லை. சௌரவ், நீ பைத்தியமாயிட்டு. இப்ப எதுவும் முடியாது. ரொம்ப நேரம் தள்ளி போச்சு சௌரவ். போதும், டயலாக் விடாத. நீ என் கூட வரணும். சௌரவ், நீ கோ இதிலிருந்து. என் வீட்டு உள்ள போன தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? இனிமேல ஞாபகம் வச்சுக்கோ, இவள் என் மனைவி. இவளை யாராவது கெட்ட நோட்ல பார்த்தா நான் அவரோட கண்ணை கீறி எடுக்கிறேன். மற்றும் நீ இனிமேல் இந்த வீட்டு பக்கம் கூட வந்திருந்தா உன்னை உயிரோட விட மாட்டேன். கிளம்பு. ஐயோ, உனக்கு ரத்தம் வருது. ஏதும் இல்லக்கா, சும்மாதான். மருந்து தடவிடலாம். சரி, இப்போ ஓகே. நன்றி. நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன். அந்தா வந்துட்டேன். ஓ பாஸ், கிஃப்டா? யாருக்காக? உனக்கு என்ன தோணுது? நான் யாருக்காக கிஃப்ட் வாங்குவேன்? உனக்குத்தான். வேற யாருக்கு? அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. நீ உட்காரு, நான் இந்த புடவை மாத்திட்டு வர்றேன். எங்க போற? உங்க முன்னாடி நான் எப்படிதான் மாத்துவேன்? நீங்க 10 நிமிஷம் இருங்க, நான் சேலையை மாத்திட்டு எங்க வரேன். போற? நீ எப்ப வரைக்கும் இந்த மறிந்து போயிற மாதிரி தோன்ற எவனத்தை அழகான புடவையில முடிக்கிட்டு இருக்க போற? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் உண்மையை சொல்றேன். உனக்கு என்ன தோணுது? நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதுக்கா தினமும் புது புடவையா வாங்குறேன்? நீங்க இப்படி எப்படி பேசுறீங்க? நீங்க தான் சொல்லுங்களா நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்னு? அடச்சி, ரோஷோக்கெல்லாம் முன்னாடி இருந்தா யாரும் எல்லாம் பார்க்க மாட்டாங்கடா. நீ வீட்டு வேலைய பாத்துக்கோ. உன் பிள்ளைக்கும் செம வாழ்க்கை இருக்கட்டும். பிரதீக், சத்தம் கம்மி பண்ணு. எல்லாம் மூட் கெடுத்துட்ட. எனக்கே கொடு. என் சுபர்ணாவுக்கு நானே கொடுக்கணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நீ அவ்வளவு அழகா இருக்க. நான் தான் பயந்துட்டேன், கண்ணாடி தான் வெடிச்சிடாதோன்னு. ஏதோ போய் புகழ்ந்தாட்ட மாதிரி பேசுறதுல மட்டும் நீங்க தான் ஃபர்ஸ்ட். இது வெறுமனே புகழ்ச்சி இல்ல சோபு. உண்மை சொல்றேன். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா தெரியல. சொல்ல முடியாம இருக்கு, என்னால் சொல்ல முடியாது. நீங்க அம்மாவுக்கும் இப்படிதான் புடவை எடுத்துட்டு வந்தீங்களா? அவங்க அழகா வைக்கும் காலம் போயிடுச்சு. ஆனா நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் அவளுக்காக செய்வதும் உனக்காக செய்வதும் 2 வெவ்வேறு விஷயங்கள். நான் ஏதாவது தவறா பேசிட்டேன்னா அதனால்தான் நான் சொன்னேன். அவங்க தான் உங்க முதல் மனைவி இல்லையா? அப்ப உங்க எல்லா உரிமையும் அவர்களுக்கு தான். என்னுடையது என்ன? யாருக்கு என்ன உரிமை இருக்கிறது? இதை செய்ய எனக்கு மட்டுமே உரிமை உண்டு. என் வாழ்க்கையில, என் மனசுல, என் ஒவ்வொரு நிமிஷத்துல இப்போ முழுக்க உன் உரிமைதான்.
மாணிக் பாபு, நீங்களா? எப்படி இருக்கா ஷர்மிஷ்டா? ஷர்மிஷ்டா, அந்த ராத்திரியில நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறாங்க. மன்னிச்சுக்க சொல்லதான் வந்திருக்கேன். ஷர்மிஷ்டா, உனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். மாணிக் பாபு, இப்படி பேசுறது உங்களுக்கே ஒத்துக்கிறது இல்ல. ஷர்மிஷ்டா, பிரதீக்கோட கல்யாணம் ஒரு சமாளிப்பு தான். பிரதீக் கிட்ட என்ன இருக்கு சொல்லாது என்கிட்ட இல்ல. போதும், இப்போ இந்த பேச்செல்லாம் வேணாம். நான் இன்னும் உன்னையே நேசிக்கிறேன். நீ ஒன்னும் சொல்லு, இப்பவே உன்னை கல்யாணம் பண்ண தயாரா இருக்கேன். நீங்க ஒரு தடவை சொல்லி பாருங்க. மாணிக் பாபு, நீங்க என்ன அவதியம் தாண்டி பேசுறீங்க. வெளியே போங்க. நான் மட்டும் இல்ல, முழு ஊருக்கே தெரியும் பிரதீக் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணினான்னு. அப்படி இல்லைன்னா நீ உன்னோட மனசுக்கே கேள். பிரதீக் பாபு உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டாரா என்ன? பேசு ஷர்மிஷ்டா, பேசு. ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேன்? பிரதீக் இப்பவே வந்துற நேரம் ஆயிடுச்சு. நீங்க போயிடுங்க, நீங்க போயிடுங்க. போயிடுறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும். நீங்க உங்க வீட்டை விற்க போறதா கேள்விப்பட்டேன். உங்க வீடு வாங்க, நான் தான் சரியானவன. நீங்க கேட்கிற விலையை நான் கொடுத்துடுவேன். இப்ப போறேன். ஆனா வாழ்க்கையில ஒரு நாளாவது என்கிட்ட உதவி வேணும்னா தேவைப்பட்டால் என்னை மறக்காத. அம்மா பாருங்க, இந்த நகை எப்படி இருக்குன்னு கிட்ட பிரதீக் பாபு தான் கொடுத்தார். என்னம்மா பேசுங்க, எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. இளம் வயசு, அழகும் இருக்கு. அழகா ஆவறதுக்கான உரிமை உனக்குத்தானே. என்னம்மா இப்படி பேசுறீங்க? சரி, முடியேன் கட்டிட்ட, முடி அவிழ்த்து வச்சிரு. அப்படிதான் நீ நல்லா தெரிஞ்சிட. அவிழ்த்துறேன், அவ்வளவுதான். உங்க வேலையை பாருங்க. சரிம்மா, பிரதீக் பாபு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. என்ன வீட்டுல விட்டு 10 நிமிஷம் யாரையோ பார்க்க போயிருக்காரு. அவருக்கு ரொம்ப பசிச்சிருச்சாம். நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னாரு. நீ இன்னும் சாப்பாடு பண்ணலையே. நான் உங்க வேலைக்காரி மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? நீயும் சமைக்கலாம் தானே, ஆனா அதுக்கு வெளியே போறதை விட்டு வீட்டுல இருக்கணும். ஆனா நீ தினமும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு பிரதீக் பாபுவோட சுத்துற. வீட்லயே இருக்கிறியா? அப்படி இருந்தாலும் அவரோட ஒட்டிக்கிட்டே இருக்க. அம்மா, ஏன் இப்படி பேசுறீங்க? நீ என் புருஷனையே கைப்பற்றி வச்ச மாதிரி இருக்க. ஒரு நிமிஷம் கூட அவரை நீ தனியா விட்டதே இல்ல. அட, நீ அவரை தனியா விட்டாதானே என்கிட்ட வருவாரு. அவர் என்ன பார்க்க வருவாரு இல்லையா? நானும் அவரோட மனைவி தானே. ஆனா நீ ஏன் எப்பவும் அவரோட ஒட்டிக்கிட்டே இருக்கிற? அம்மா, அப்படி கிடையாது. பிரதீக் பாபு என்ன பண்றாரோ அவர் விருப்பத்தாலதான் பண்றாரு. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அவர் உன்னை விட்டு என்ன பார்க்க வரணும்னு. ஆமா, நீ பண்ணாதது எதுவும் இல்ல. அம்மா, தள்ளி போங்க. என் வாழ்க்கையே நரகமா மாத்திட்டீங்க. அன்பா 2 வார்த்தை கேட்கவே ஆசையா இருப்பேன். நான் காலையில இருந்தே காத்திருக்கேன். பிரதீக் பாபு வருவாரு, என்கிட்ட 2 வார்த்தை பேசுவாருன்னு. ஆனா அவர் வர்றாரு வேலைக்காரிய மாதிரி என்கிட்ட ஏதாவது சொல்லி. நேரா அவங்க போயிடுறாரு. நீ அழகா தயாராகி நல்ல ட்ரெஸ் போட்டு ஏன் அவங்க கிட்டயே இருக்கிறே? நீயே தினமும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகா ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க கிட்ட உட்கார்ந்துருப்பேன். எனக்கே இப்ப தோணுது. என் முன்னாடி எங்க அம்மா இல்ல. சோதனா, சோதனா, நீ என்ன சோதனை சொல்றியா? சர்மிஷ்டா, இதுக்கு பேருதான் சோதனா. இன்றைக்கு நீ எல்லா எண்ணையும் கடந்து விட்டாய். எழுந்திரு. உனக்கு திமிரா? நீ என் சுபர்ணாவை அடிச்சியா? இன்னைக்கு ஒன்ன கொண்டுட்டேன் பாரு. இன்னைக்கு ஒன்ன. இந்த விஷம் தான் என்ன பிரதீக் சார் கிட்ட கொண்டு போகும்.
அப்புறம் சுபர்ணாவை பிரதீப் கிட்ட இருந்து தூரமா சுபர்ணா என்ன மன்னிச்சிடு. உன்னை இவ்வளவு மோசமா அடிச்சதுக்கு எங்க அம்மாவையும் மன்னிக்க மாட்டேன். சின்ன வயசுலயும் உன்னை நிறைய தடவை இதே போல அடிச்சிருக்கேன். அந்த அடிக்கும் அப்புறம் இந்த அடிக்கும் ரொம்ப வித்தியாசமா? இல்லம்மா, ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த சமுதாயமும் சொந்தமும் நம்ம உறவுக்கு என்ன பேர் வேணா வைக்கட்டும். ஆனா உண்மை இதுதான், நாம தாய்மகள்ங்கிறது. நானும் இதான் விரும்புறேன்மா. இது நீங்க எப்ப மறக்க கூடாதுன்னு. இந்த உலகத்துல எந்த உறவை விடவும் பெருசு. எல்லாத்த விட முதல்ல நான் உங்க பொண்ணு. அப்புறம் என்னால உங்களுக்கு ஏதாவது இடையூறு ஆயிருச்சா, உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கவோ எப்பவும் விட மாட்டேன். எனக்கு தெரியும், என் பொண்ணு இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாத்த விட நல்லவ. நான் இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல் செஞ்சிருக்கேன். அப்புறம் நான் உனக்கு என் கையால ஊட்டி விடுவேன். அம்மா, நீ எப்பவும் அப்படி யோசிக்காதனா. பிரதீக் சார் உங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்றேன்னு. இன்னைக்கும் வரல. சுபர்ணா தூங்கின பிறகும் வரல. என் சொந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தா நிக்கிற. அவ சாப்பாட்டுல விஷத்தை கலந்து சாகடிக்க நினைக்கிற. நான் அவளுக்கு விஷம் கொடுக்கல, நீ மறுக்கிற. உன்னோட சைத்தான் ஆகுறதுக்கு முன்னவே அவ உன்னோட பொண்ணு. இந்த சமயத்துல சுபர்ணா தான் என்னோட சைத்தான். என் புருஷனை அபகரிச்சவ. அம்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல. உன்கிட்ட வாக்குவாதம் பண்றது, சமாதானம் பேசுறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க, கெட்ட வேலை செஞ்சா கெட்டதாவேதான் முடியும். சுபர்ணா இன்னும் ஏன் எந்திரிக்கல? அவளுக்கு உடம்பு சரியில்லை. நான் வைத்தியர்கிட்ட போய் அவளுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தேன். அதனாலதான் இப்படி நல்லா தூங்குறா போல இருக்கு. என்ன பேசுற? காலையில எழுந்து தூங்குறாளா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உட்காருங்கன்னா. சுபர்ணா சரியாகிற வர நான் இருக்கேன்ல. அதாவது உங்க நல்லா பாத்துக்குவேன். நானும் உங்க மனைவிதானே. உங்க மேல எனக்கும் உரிமை இருக்குல்ல. நானும் பாக்குறேன். சுபர்ணாவை கட்டினதுல இருந்து என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறீங்க.
கல்யாணத்துக்கு முன்ன என்ன ரொம்ப பெருமையா பேசுனீங்க. அப்படி என்னாச்சு? நான் இப்ப அழகா இல்லையா? அட நீ வேற அது ஒண்ணும் இல்லம்மா. அப்ப வேற என்ன விஷயம்? இந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. உங்க எல்லா கவலையும் பறந்து போயிடும். வாய மூடிட்டு ஒரு மூளையில கட இப்படி ரொம்ப என்ன கவர்ந்துடலாம்னு முயற்சி பண்ணாத. வந்துட்டா பெருசா உலக அழகின்னு நினைப்பு. ஏய் பிரதீக், சுபர்ணவ கல்யாணம் பண்ணதுல இருந்து நண்பர்களை எல்லாம் மறந்தே போயிட்ட. அடடா இன்ன சித்தப்பா சும்மா இப்பெல்லாம் வேலையில நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இதுல வேலையா இந்த சுபர்ணாவா? இந்த ஆளு நம்ம கிட்ட இருந்து நம்ம சந்தோஷத்தை புடுங்கிட்டான். உயிரோட வர மாட்டோம். இவனா அவ என்ன பண்ணுவா? உனக்கு என்ன தோணுது சுபர்ணா அவங்கிட்ட திரும்ப வருவாளா? நிச்சயமா இல்ல. ஏன்னா அவ உன்னை காதலிக்கல. ஏன்னா அவ உன்னை காதலிச்சிருந்தா ஓடி வந்தாவது உன்னை கல்யாணம் பண்ணிருப்பா. இப்படி பிரதிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க மாட்டா. அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் அவன் வீட்டுல பிரதீக் உன்னை முறைச்சாடி அடிச்சு வெளியில தள்ளி விட்டாங்க. அப்ப ஒரு வாட்டியாவது சுபர்ணா உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாளா? இல்ல பிரதீக் எவ்வளவு பெரிய பொடிக்கு பயலா இருந்தாலும் இந்த இடத்துல மொத்த தப்பும் சுபர்ணா மேலதான். உனக்கு அப்படியே யாரையாவது கொல்லணும்னா நீ சுபர்ணாவை கொல்லு. டேய், என் வயிற்றுல கிளப்பாத. நீ ஏன் நண்பனா இல்ல விரோதியா? நண்பன் தான், அதனாலதான் புரிய வைக்கிறேன். சரி சித்தப்பா, அப்ப நான் கிளம்புறேன். சுபர்ணா, சுபர்ணா, ஏய் சுபர்ணா வெளியில வா. சுபர்ணா இப்ப வரமாட்டா. சுபர்ணா அவ தூங்குறா. நீ சுபர்ணா நீங்க ஒரு இடத்துல உட்காருங்க. சுபர்ணா, சுபர்ணா நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க. இந்தாங்க. அட வேணா உன் சாப்பாடு. எட்ட போ இங்க இருந்து. சுபர்ணா எப்ப பாரு சுபர்ணா வெறுத்து போயிட்டேன். இந்த பேரை கேட்டு கேட்டு. அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு என்கிட்ட இல்லாதது? ஏ சுபர்ணா, இங்க பாருங்க எவ்வளவு பணம். நீங்க சொன்னதால நான் என்னோட வீட்டை வித்து பணம் கொண்டு வந்திருக்கேன். சுபர்ணா உனக்காக இவ்வளவு எல்லாம் பண்ணுவாளா? அவளையே பாத்துக்க முடியாது. அவ உங்களை எப்படி பாத்துக்குவா? உன்னோட பணம் எனக்கு வேணாம்பா. தேவை என்ன? சுபர்ணா முன்னாடி என்கிட்ட பணத்தை காட்டுற. சுபர்ணாவுக்கு சரிசமா பேசுறியா? தேவையில்ல உன்னோட பணம். சுபர்ணாவை கூப்பிட்டு. சுபர்ணா, ஏய் சுபர்ணா, ஏய் எழுந்துரு. சுபர்ணா எவ்வளவு தூங்குவ? சுபர்ணா எழுந்துறியே. சூப்பர் எழுந்துரு. அட எந்திரி சுபர்ணா. சுபர்ணா அட. ஏய் சர்மிஷ்டா சீக்கிரம் வா. சுபர்ணா எந்திரி. சர்மிஷ்டா என்னாச்சு? என்ன சுபர்ணாவுக்கு என்னாச்சு? சுபர்ணா ஏன் சுபர்ணா எந்திரி. சுபர்ணா பேசு, பதில் சொல்லு. சுபர்ணா
என்னாச்சு இவளுக்கு? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறா? சுபர்ணா என்னாச்சு? பேசு சுபர்ணா, பேசு சுபர்ணா. கண்ணத்தோட சுபர்ணா, சுபர்ணா என்னாச்சு? இவ ஏன் பதில் பேச மாட்டேங்கிறா? சுபர்ணா, உனத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஏற்பாடு பண்ணு. சரிங்க சார். அப்புறம் நீ வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தேடிப்பாரு. ஏதாவது சந்தேகப்படும்படி கிடைச்சா உடனே ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிடு. உடனே. விஷம் எதுக்காக? எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்? நான் உள்ள செக் பண்ணும்போது பார்த்தேன். பால்ல பணமும் அப்புறம் சாப்பாடும் செதறி கிடந்தது. எனக்கு அதிகமா எதுவும் தெரியாது. ஆனா நேத்து ராத்திரி எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை நிச்சயமா நடந்ததுதான். ஏன் நடந்தது? அவர் இப்பெல்லாம் தினமும் ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. சார், இதுதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். சுபர்ணாவோட மரணம் விஷத்தால இந்த மூச்சு திணறலாகி இருக்கு. சொல்லுங்க, ஏன் கொன்னீங்க அவளை சொல்லுங்க. நீங்க எங்களை நம்புங்க சார். நாங்க ஒண்ணும் பண்ணல. ஐயா, ரொம்ப நடிக்காது. எனக்கு உன் கள்ள தொடர்பு அந்த சுபர்ணாவோட இருந்தேன். அப்புறம் சுபர்ணா உனக்கு நேரடியா கிடைக்கலன்னு ஒரே அடியா குனிட்ட. அப்படியே உங்க 2 பேர் போன் லொகேஷன் அந்த வீட்டு பக்கத்துல கிடைச்சது. இந்த 2 பேருக்கும் சொல்லு, போலீஸ் என்கொயரி எப்படி இருக்கும்னு. சார் 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 ப்ளீஸ் சார், எங்களை இங்க விட்டுட்டு போயிடாதீங்க சார். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். நாங்க உண்மையா தான் சொல்றோம் சார். பாருங்க, இப்ப கூட நேரம் இருக்கு உங்ககிட்ட. உண்மையை சொல்லிருங்க. இல்லன்னா என் சுயரூபத்தை காட்டுனே தாங்க மாட்டீங்க. அதனால சொல்லிடுங்க, எதுக்காக சுபர்ணா கொன்னீங்க? சார் நான் சொல்றேன். சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நாங்க பிரதீப் வீட்டு பக்கமா போனோம். அப்போ சர்மிஷ்டா கோவமா வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. சர்மிஷ்டா, நீயா? வா 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 வா. அட, என்னாச்சு? சர்மிஷ்டா சொல்லு. மாணிக் சார், சொல்லு. இப்ப நான் நிரந்தரமா உங்ககிட்ட வந்துட்டேன். நல்லது. ஆனா நான் முழுசும் உங்களோடதாக இன்னொரு தடங்கள் பாக்கி இருக்கு. நீங்க அதை எப்படியாவது அந்த தடங்களை நம்ம வழியில இருந்து எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நாம எப்பவுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம். உண்மையாவா? ஆனா சர்மிஷ்டா, இந்த தடங்கள் என்னது இப்ப வரை எனக்கு புரியலையே. புரியவாயி.
சர்மிஷ்டா, நீங்களா சொல்றீங்களா இதை நாங்க சொல்லவா? நான் என்ன சொல்லணும்? இதுதான் நீங்க உங்க பொண்ணு சுபர்ணா கொலை பண்ண வச்சீங்கன்னு. நீங்க என்ன தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இனி கேட்கறதாலயோ சொல்றதாலயோ ஒரு பலனும் இல்ல. எங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீதான் இதெல்லாம் பண்ணியா? கடைசியா யார் இந்த குற்றத்துக்கு பொறுப்பு? ஒருவேளை சர்மிஷ்டா, அப்புறம் மாணிக் பானர்ஜி இந்த குற்றத்துக்கு பொறுப்பா? இல்ல, சுபர்ணாவோட கொலைக்கு காரணம் இந்த புர்கா அணிபவர்களால. இதனால அவங்களால பெண்கள் வேஷம் போடும் வாய்ப்பு கிடைக்குது. யாருக்கு தெரியும், இது போல எத்தனை பேர் நம்ம நாட்டுல சுத்துவாங்களோ. மேலும் இதற்கு எதிராக குரல் எழுப்புவது அவசியம். சுபர்ணா இந்த தவறு தான் செஞ்சாங்க. தனக்கு நடந்த ஏமாற்று வேலைகளுக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்தால் இன்று அவளுக்கு நடந்தது நடக்காமல் இருந்திருக்கும். சர்மிஷ்டா மற்றும் மணிக் தாஸுக்கு அவங்க செஞ்சதுக்கு தண்டனை கிடைச்சது. இன்னைக்கு அவங்க ஜெயில் கம்பியின் பின்னால் உள்ளனர். நேயர்களே, நம் தேசம் 21ஆம் நூற்றாண்டில் அறிவித்துள்ளது. இது போன்ற போலியாக புர்கா அணிபவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புங்கள். உங்கள் அருகில இப்படியான கேட்ட பழக்கம் வளர்ந்துட்டு இருந்தா நீங்கள் உடனே சட்டத்தோட உதவி வாங்கி அவனுக்கு எதிராக பேசுங்க. நீங்கள் அமைதி காத்தால் அந்த குற்றம் மேலும் பரவும். இத்துடன் அமித் பச்சலரி கிரைம் அலர்ட்டின் இன்றைய எபிசோடுடன் விடைபெறுகிறேன். மற்றும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நினைவில் கூறுங்கள், குற்றங்களை தவிர்க்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். கிரைம் அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல்.